ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட மலர்வனம் என்ற சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் இயற்கையின் அருளால் செழிப்பாக இருந்தாலும் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை எளிதாக இல்லை. மழை நம்பிய விவசாயம், மழை வந்தால் மகிழ்ச்சி, மழை தாமதமானால் கவலை. அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுடைய தந்தை ஒரு சிறிய விவசாயி. தாய் வீட்டு பணிகளை செய்து குடும்பத்தை நடத்தினார். பொருளாதார குறை இருந்தாலும் அருணின் வீட்டில் ஒரு விஷயம் மட்டும் நிறைவாக இருந்தது, நேர்மை. அருணின் தந்தை அடிக்கடி அவனிடம் சொல்லுவார், மகனே, உலகத்துல பணம் எல்லாருக்கும் வராது, ஆனா நேர்மை இருந்தா மனசு நிம்மதியா இருக்கும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் விதை போல விதைக்கப்பட்டன. அருண் படிப்பில் நல்லவனாக இருந்தான். அவனுக்கு நகரத்துக்கு போய் ஒரு நல்ல வேலை பார்க்க வேண்டும் என்ற கனவு இருந்தது. குடும்பத்தின் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்ற ஆசை அவனை நாள்தோறும் உழைக்க வைத்தது. படிப்பு முடிந்ததும் அவன் நகரத்துக்கு சென்றான். பல இடங்களில் வேலை கேட்டான். சில இடங்களில் நேர்மையாக முயன்றான், ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஒரு அலுவலகத்தில் அவனிடம், கொஞ்சம் செலவு பண்ணினா வேலை சீக்கிரம் கிடைக்கும் என்று மறைமுகமாக சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் அவன் மனதை குழப்பின. ஒரு தடவை மட்டும் இப்படி செய்தா என்ன என்று எண்ணம் வந்தது. ஆனால் அடுத்த நொடியில் தந்தையின் முகமும் அவர் சொன்ன வார்த்தைகளும் நினைவுக்கு வந்தன. அருண் அந்த வேலை வாய்ப்பை நிராகரித்தான். நகர வாழ்க்கை அவனுக்கு பொருந்தவில்லை. வேலை இல்லாமல் நாட்கள் சென்றன. கடைசியில் மனம் தளர்ந்தாலும் மனசாட்சி உறுதியுடன் அவன் கிராமத்திற்கே திரும்பி வந்தான். ஒரு நாள் வயலுக்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் ஒரு பழைய பணப்பை கிடந்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் நிறைய பணம் இருந்தது. அருண் ஒரு நிமிடம் அதிர்ச்சியடைந்தான். அவனுடைய ஏழ்மை அவனிடம் பேசினது. இந்த பணம் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனால் உடனே மனசாட்சி கேட்டது, இது உன்னுடையதா? அருண் அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த காவல் நிலையத்துக்கு சென்றான். காவலர் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். இவ்வளவு பணத்தை நீங்களே கொண்டு வந்தீங்களா என்று கேட்டார். அருண் அமைதியாக சொன்னான், சார், இது எனக்கு சொந்தமானது இல்லை. இதை வைத்திருந்தா என் மனசு நிம்மதியா இருக்காது. சில நேரத்தில் அந்த பணத்தின் உரிமையாளர் வந்தார். அவர் ஒரு பெரிய வியாபாரி. பணத்தை திரும்ப பெற்றதும் அருணை பார்த்து கேட்டார், இந்த பணத்தை எடுத்திருந்தா உங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன் திருப்பி கொடுத்தீங்க? அருண் சிரித்துக்கொண்டே பதிலளித்தான், எனக்கு கிடைக்காதது எனக்கு வேண்டாம் ஐயாவு. அந்த வியாபாரி அருணின் நேர்மையால் மிகவும் நெகிழ்ந்தார். அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் கூடவே ஒரு சிறிய உதவியையும் வழங்கினார். அருணின் வாழ்க்கையில் மெதுவாக ஒளி பிறந்தது. வேலை